இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஐடி கம்பெனிஸான டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோன்னு சொல்லிட்டு எந்த ஸ்டாக் எடுத்தீங்கனாலும் கிட்டத்தட்ட 30% வரைக்கும் பீக்ல இருந்து கீழே விழுந்திருக்கும். இதே ஸ்மால் கேப்போ இல்ல மிட் கேப்ல இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ் எடுத்தீங்கன்னா 50% வரைக்கும் இந்த வீழ்ச்சி இருந்துட்டு இருக்கும். இது இந்தியன் ஐடி கம்பெனிஸ் மட்டும் கிடையாது, ரொம்ப பெரிய குளோபல் பிளேயர்ஸான சேல்ஸ்ஃபோர்ஸ், சர்வீஸ்நாவ், இன்ட்யூட்னு சொல்லிட்டு எந்த டெக் கம்பெனி எடுத்தீங்கனாலும் அதுவுமே 50% வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. இது எல்லாத்திலும் காமனா இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த ஏஐ தான். ஏஐ மேல இருக்கக்கூடிய பயத்தினால தான் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸோட ஸ்டாக்கை ரொம்பவே அடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஏஐ கம்ப்ளீட்டா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியே ரீப்ளேஸ் பண்ணிரும், அதுவும் சர்வீஸ் பேஸ்டா ரிப்பிட்டேட்டிவா பண்ணக்கூடிய வேலை எல்லாத்தையும் அதால ரீப்ளேஸ் பண்ண முடியும்ன்றது அவங்களோட வாதம். இந்த ஏஐ பத்தின இப்போ வெறும் பில்டப் தானா இல்ல நிஜமாவே ஏஐ அந்த அளவுக்கு ஒர்த்தான் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணதுலயே ப்ரொஃபஷனலான கம்ப்ளீட் ஃபினான்ஸ் ட்ராக்கர் டூலையே பில்ட் பண்ண முடிஞ்சது. அதுவும் டீம் கிடையாது, டிசைனர் கிடையாது, பேக் எண்ட் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. நானும் ஏஐ டூலும் மட்டும் வச்சு ஒரு கம்ப்ளீட் டூலையே less than 24 ஹவர்ஸ்ல நம்மளால டிசைன் பண்ண முடியுது. அதாவது டிசைன் சொல்லும்போது சும்மா பேப்பர்லயோ இல்ல என் கம்ப்யூட்டர்ல மட்டும் ஓடக்கூடிய புரோட்டோடைப்லாம் கிடையாது. ஆக்சுவலா ப்ரொடக்ஷன்ல ரன் பண்ணக்கூடிய யாரு வேணாலும் யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்ளீட் டூல். அதாவது நம்ம எதிர்பார்க்கறதை விட அதிகமான ஃபீச்சர்ஸை ரொம்ப ப்ரொஃபஷனலா பில்ட் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான டூலை பத்தி தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்ஃபேக்ட் நீங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலயோ, டெக் ஜாப்லயோ இல்ல நான் டெக் ஜாப்லயோ இல்ல கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டு எந்த வேலை பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ஏஐயோட டிஸ்ரப்ஷன் ரொம்ப பெருசா இருக்க போது நம்மளோட வேலையை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஏஐ எப்படி அப்ரோச் பண்ணணும், இன்ஃபேக்ட் இந்த டூலை நான் எதனால பில்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோல இந்த ஏஐ இம்பாக்ட்டுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கணும்ன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். அது உங்களோட இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா அதோட லிங்கை மேலேயோ இல்ல கீழே கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த கம்ப்ளீட் பர்சனல் ஃபினான்ஸ் ட்ராக்கருக்கு வரும். ரெகுலரா என்னோட ஃபினான்சஸை கூகுள் ஷீட் வழியா நான் ட்ராக் பண்ணிட்டு வரேன். இன்ஃபேக்ட் அந்த ட்ராக்கரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியும் ஆல்ரெடி இந்த சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். யூசுவலா இந்த மாதிரியான ட்ராக்கர் வீடியோஸ்க்கு பெரிய ரிசப்ஷன் இருக்காதுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த வீடியோ ஒரு விதிவிலக்குனே சொல்லலாம். இன்னும் தொடர்ந்து எவர் கிரீனா அதுல இன்ட்ரெஸ்டும் சரி இல்ல ரொம்ப பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் அதிகமா வந்திருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, கம்ப்ளீட்டா அவங்க அதுல தான் இப்போதைக்கு அவங்க ஃபினான்சஸை ட்ராக் பண்றேன்ற கமெண்ட்டும் சொல்லிட்டு வருவாங்க. இதை எனக்கு கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த டூலை நானும் ஒரு 3-4 வருஷமா யூஸ் பண்ணிட்டு வரேன். என்னோட ஃபினான்சஸை அங்க தான் ட்ராக் பண்ணிட்டு வரேன். ஆனால் டேட்டாவை என்டர் பண்றதும் சரி இல்ல மெயின்டைன் பண்றதும் சரி ஒரு மாதிரி மெஸ்ஸியா மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு என்னோட ஃபினான்சஸை அதை விட ஒரு பெட்டரான இடத்துல ட்ராக் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு இன்டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்பை போய் டவுன்லோட் பண்ணி பார்த்தா தேவையில்லாத பர்மிஷன் நிறைய கேட்பாங்க. அதாவது எஸ்எம்எஸ் படிக்கிறேன், இமெயில படிக்கிறேன், பேன் கார்டு லிங்க் பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு எல்லா தேவையில்லாத பர்மிஷனும் கேட்பாங்க. அதாவது என்னோட டேட்டாவை ஃபுல்லாவே அவங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எஸ்எம்எஸ்ல ஃபினான்ஷியல் டீடைல்ஸ் மட்டும் இல்லாம அவங்க நினைச்சா பர்சனல் டீடைல்ஸும் எப்ப வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத பர்மிஷன் கொடுக்கறதுல எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால அந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாம் இல்லாம நானா ஒரு பிரைவேட்டா டிசைன் பண்ணப்பட்ட, அதாவது எந்த பர்மிஷனும் இல்லாம எந்த ட்ராக்கரும் இல்லாம மேனுவலா நான் டேட்டா என்டர் பண்ணேன்னா என்னால இன்சைட்ஸ் பார்க்க முடியும்ன்றது தான் என்னோட கோல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பை நான் டிசைன் பண்ணி டெவலப் பண்ணணும் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறம் 1-2 நாள்ல அது ஆக்சுவலா ரெடியாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த கம்ப்ளீட் ட்ராக்கருக்கான லைவ் டெமோவே இப்போ பார்ப்போம். உங்க போன்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ ஃபின்பூம் டாட் ஆப்னு அடிச்சீங்கன்னா இந்த ட்ராக்கரை உங்களால ஆக்சஸ் பண்ண. ஸோ இதுக்குள்ள சைன் இன் பண்ணி போனோம்னா ஆன்போர்டிங் ஸ்டெப்ஸ் இருக்கும். அதாவது இப்பதான் தடவை நீங்க சைன் இன் பண்றீங்கன்னா ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கேட்கப்படும். அதாவது உங்களோட வயசு என்ன, எவ்வளவு இன்கம், மந்த்லி எவ்வளவு எக்ஸ்பென்சஸ், அதே மாதிரி எவ்வளவு சேவ் பண்ண முடியும்ன்ற பொட்டன்ஷியலை கேட்டிருக்கும். பேசிக்கா ஃபினான்ஷியல் ட்ராக்கர்ல ரொம்ப எசென்ஷியலான 3 முக்கியமான பாராமீட்டர்ஸ் இதுதான் சொல்லலாம். இதை என்டர் பண்ணிட்டு உள்ள போனோம்னா ஏதாவது அசெட்ஸ் இருந்ததா அதை ட்ராக் பண்ணணும்னா இங்க கேட்கும். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்ல ரியல் எஸ்டேட்லயோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, இல்ல ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை இங்க என்டர் பண்ணலாம். இல்ல இதை என்டர் பண்ண விருப்பம் இல்லைன்னா இதையும் ஸ்கிப் பண்ணிட்டு உள்ள போயிட்டு மறுபடியும் எப்ப வேணாலும் இந்த டீடைல்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல சைன் அப் பண்ண உடனே உள்ள எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது. ஒருவேளை நீங்க ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் இங்க காட்டப்படும். இல்ல கம்ப்ளீட்டா எம்டியா இருக்குன்னா அதை நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ட்ராக்கர் பத்தின என்னோட ஐடியா ரொம்பவே சிம்பிள்னு சொல்லுவேன். என்னோட அசெட்ஸ், லயபிலிட்டிஸ், இன்கம், எக்ஸ்பென்ஸ்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா பர்சனல் ஃபினான்சஸையும் ஒரே இடத்துல ட்ராக் பண்ண முடியும். அதாவது தேவையில்லாம எங்கேயோ போயிட்டு கால்குலேட் பண்ணிக்கிட்டோ எங்கெங்கயோ ட்ராக் பண்றதுக்கு பதிலா இங்க வந்து பார்த்தோம்னா என்னோட ஃபினான்சஸை பத்தி எனக்கு எல்லா ஐடியாவும் இருக்கணும். அது மட்டும் இல்லாம அதை பார்த்தே என்னால என்னென்ன டிசிஷன் எடுக்க முடியும்ன்ற இன்சைட்ஸும் கிடைக்கணும். அதுவும் இம்பார்ட்டண்டா எந்த தேவையில்லாத பர்மிஷனும் இந்த ட்ராக்கர் கேட்கக்கூடாது. என்னோட எஸ்எம்எஸ், இமெயில், பேன் சொல்லிட்டு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனும் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது. இப்போ பேசிக்கா இதை என்னால மொபைல்ல இருந்தும் எப்போ வேணாலும் பார்க்க முடியும். இதுதான் என்னோட கோல். ஸோ இப்போ இந்த ஆப் யூஸ் பண்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பார்ப்போம். இதுல முதல் ஸ்டெப் நம்மளோட அசெட்ஸ் ஆட் பண்றது. இந்த அசெட்ஸ் ஆட் பண்றதுன்னு சொல்லும் போதும் இதையும் 2 அப்ரோச்சா பிரிக்கலாம். ஒன்னு ஹையர் லெவல்ல இந்தியன் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோல மொத்தமா எவ்வளவு இருக்கு, மொத்தமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு ஓவராலா ட்ராக் பண்ணா ட்ராக் பண்ணலாம். அப்படி இல்லனா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்லயும் ஒவ்வொரு ஸ்டாக்லயும் எவ்வளவு ஹோல்ட் பண்றன்ற அளவுக்கு கிரானுலராவும் ட்ராக் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட பிரெஃபரன்ஸ் தான். நான் கூகுள் ஷீட்ல ட்ராக் பண்ணும்போது ஹையர் லெவல்ல மட்டும் தான் ட்ராக் பண்ணுவேன்.
போடுவாங்க. அதாவது ஸ்டாக்ஸ்ல மொத்தமா எவ்வளவு இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மொத்தமா எவ்வளவு இருக்கு, ரியல் எஸ்டேட், கோல்டுன்னு சொல்லிட்டு அசெட் கேட்டகரி வைஸ் எவ்வளவு இருக்குன்றது மட்டும் ட்ராக் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா கூகுள் ஷீட்ஸ்ல ஒவ்வொரு ஸ்டாக்கா இல்ல ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டா மெயின்டைன் பண்றது இன்னுமே டிஃபிகல்ட்டா இருக்கும் சொல்லலாம். ஆனால் இந்த டூல்ல அந்த மெயின்டெனன்ஸும் ரொம்பவே சிம்பிளா இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்க ஜீரோதாவோ இல்ல க்ரோ மாதிரியான பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்க டேட்டாவை எப்ப வேணாலும் இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம். அந்த டேட்டாவை இம்போர்ட் பண்ணிட்டு இதர அசெட் கேட்டகரிஸான பாண்ட்ஸோ இல்ல ரியல் எஸ்டேட்டோ தங்கமோ இல்ல கேஷ்னு சொல்லிட்டு என்ன காம்பனன்ட் இருந்தாலும் இந்த பேஜ்ல ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு அசெட் கேட்டகரியிலும் எவ்வளவு இருக்குன்றத செப்பரேட்டா ஃபில்டர் பண்ணியும் நம்மளால பார்க்க முடியும். ஓவராலா என்ன இருக்குன்றதையும் ஒரே இடத்துல நம்மளால பார்க்க முடியும். இது முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் நம்மளோட லைபிலிட்டிஸை ட்ராக் பண்றது. லைபிலிட்டிஸ்னு சொல்லும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கடன்களையும் ட்ராக் பண்றது. அதாவது கார் லோன் எடுத்திருந்தாலோ, ஹோம் லோன் எடுத்திருந்தாலோ, பர்சனல் லோன் வச்சிருந்தாலோ அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல ட்ராக் பண்ணிட்டே வரும். இப்போ அசெட்ஸும் லைபிலிட்டிஸும் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணோம்னா நம்மளோட ஓவரால் நெட்வொர்க் தெரியும். அதாவது இந்த பாயிண்ட்ல என்கிட்ட என்னதான் சொத்து மதிப்பு இருக்குன்றத எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிஞ்சுக்க இந்த ரெண்டு ட்ராக்கிங் பண்ணாலே போதும். முதல்ல வந்ததுக்கு அப்புறம் இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணனா நெட்வொர்க் டேப்ல இந்த இன்ஃபர்மேஷனை கிளியரா பார்க்க முடியும். அதாவது மொத்த நெட்வொர்க் எவ்வளவு இருக்கு, லைபிலிட்டி எவ்வளவு இருக்கு, இதுல என் சொத்துல எவ்வளவு கடன் ரேஷியோ இருக்குன்றதையும் கிளியரா சொல்லிடும். அதே மாதிரி அடுத்தடுத்த மாசங்கள் வந்து நம்மளோட அசெட்ஸ்லயோ இல்ல லைபிலிட்டிஸ்லயோ ஏதாவது சேஞ்ச் வந்ததுன்னா அந்த இன்ஃபர்மேஷனையும் அப்டேட் பண்ணிடலாம். அப்டேட் பண்ணும்போதே ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்மளோட நெட்வொர்க் எப்படி வளர்ந்துட்டு வருதுன்றத கிளியரா பார்க்க முடியும். அதாவது வளருதா இல்ல கீழ் நோக்கி போயிட்டு இருக்கா, கடன் அதிகமா வாங்கிட்டு இருக்கோமா இல்ல குறைச்சிட்டு இருக்கோமா, என்ன ரேட்ல வளருதுன்றத கிளியரா விஷுவலா இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும். இதுக்கு அடுத்தது பிளான் செக்ஷன். இங்க நம்மளோட கோல்ஸை, அதாவது நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸை கிளியரா பிளான் பண்றதுக்கு உதவியா இருக்கும். அதாவது நமக்குன்னு சொல்லிட்டு நிறைய பர்சனல் ஃபினான்ஷியல் கோல்ஸ் இருக்கும். குழந்தைங்களோட படிப்பு செலவா இருக்கலாம், இல்ல வீடு வாங்கணும்னு யோசிச்சிருக்கலாம், கார் வாங்கணும்னு யோசிச்சிருக்கலாம். இதெல்லாம் எப்படி பிளான் பண்ணணும், எவ்வளவு சேர்க்கணும், என்ன ஸ்டேட்ல இருக்கும்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல நம்மளால ட்ராக் பண்ண முடியும். அதுவும் உங்க கோலுக்கு ஃபியூச்சர்ல எவ்வளவு தேவைப்படும்னே உங்களுக்கு கிளாரிட்டி இல்லைனாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான டூலுமே இங்க நம்மளால பார்க்க முடியும். இப்போ சிம்பிளா ஒரு உதாரணம் எடுத்துக்கிறேன். இங்க எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸுக்கு நான் போட்டுக்கிறேன். அதாவது ஒரு குழந்தைக்கு இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சு ஹையர் எஜுகேஷனுக்காக சேர்க்க போறீங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல எவ்வளவு எஜுகேஷன்றத ஓரளவுக்கு நம்மளால சொல்ல முடியும். ஆனால் 15 வருஷம் கழிச்சு எங்க இருக்கும்ன்றது நமக்கு கிளியரா தெரியாது. அதை கால்குலேட் பண்றதுக்கும் இந்த கால்குலேட் யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு எவ்வளவு ஆகும் போடுறோம், 15 வருஷம் கழிச்சு கோல்னு தெரியும், எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் 10% தெரியும். இதை ஃபில் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கோல் வேல்யூ என்னன்றதும் வந்துடும். அந்த பாயிண்ட் இன் டைம்ல நம்ம இவ்வளவு சேர்க்கணும்ன்றத கிளாரிட்டியோட இருந்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கோலுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அசெட் வச்சிருக்கீங்கன்னா, அதாவது உதாரணத்துக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல போறது குழந்தைகளுக்காக சொல்றீங்கன்னா அந்த அசெட்டையுமே இங்க உங்களால லிங்க் பண்ண முடியும். அதாவது இந்த அசெட் யூஸ் பண்ணி இதை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு தூரம் இருக்கீங்கன்ற ட்ராக்கிங்குமே கிளியரா கிடைக்கும். ஸோ உங்களோட எல்லா ஃபினான்ஷியல் கோல்ஸுமே இங்க ஃபில் பண்ணிக்கலாம். அதுவும் ஒவ்வொரு கோலுக்கும் எவ்வளவு பணம் தேவைப்படும், மாசம் எவ்வளவு சேர்க்கணும்ன்ற இன்சைட்டுமே இங்க கிளியரா கிடைக்கும். இதுக்கு அடுத்தது எசென்சியல் செக்ஷன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களான எமர்ஜென்சி ஃபண்டு, டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை இவாலுவேட் பண்ணும். அதாவது இதுக்கான ஒரு ப்ராப்பர் ஸ்கோரிங்குமே இங்க கிடைக்கும். போதுமான அளவுக்கு லிக்விடான அசெட்ஸ் வச்சிருக்கீங்களா, அதாவது எஃப்டி, கேஷ்னு சொல்லிட்டு அடுத்த 6 மாசத்துல வேலை இல்லாம போனாலும் இன்கமே இல்லாம போனா நம்மளால ஓட்ட முடியுமான்ற ஸ்டேட்ல இருக்குமான்றதை எமர்ஜென்சி ஃபண்ட்ல பார்க்க முடியும். அதே மாதிரி இருக்கக்கூடிய டேர்ம் இன்சூரன்ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸோ போதுமானதா இல்லையான்றதையும் ஸ்கோரிங்கோட கிளியரா ஒரே இடத்துல பார்க்க முடியும். ஸோ எதை ஃபில் பண்றோமோ இல்லையோ இது எல்லாத்தையுமே கிரீன்ல வச்சுக்கிட்டு நல்ல ஸ்கோர்ல இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்து உங்களோட அசெட் அலோகேஷனையும் இங்கே பிளான் பண்ணிக்கலாம். அசெட் அலோகேஷன் சொல்லும்போது என்கிட்ட 100 ரூபாய் பணம் இருக்குன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் எவ்வளவு ரூபாய் நான் போறதுக்கு ரெடியா இருக்கேன். அதாவது ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லாம் 60 ரூபாய் போடுவேன், தங்கத்துல ஒரு 20 ரூபாய் போடுவேன்னு சொல்லிட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் அலோகேட் பண்ண போறேன்றதை இங்க சொல்லுவீங்க. அந்த அலோகேஷனுக்கு ஏத்த மாதிரி இந்த பாயிண்ட்ல நீங்க இன்வெஸ்டடா இருக்கீங்களா இல்லையா, எதுல ரொம்ப ஓவரா இருக்கீங்க, எங்க இருந்து எங்க மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியரான இன்சைட்ஸும் இங்கே நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு இன்வெஸ்டருக்குமே ஃபினான்ஷியல் பிளானிங்ல இந்த அசெட் அலோகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் பர்சனலா நான் என்ன அசெட் அலோகேஷன் யூஸ் பண்றேன், இந்த டூலை நான் எப்படி யூஸ் பண்றேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதையுமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. போதுமான இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னா கண்டிப்பா அதுக்கு ஃபாலோ அப் வீடியோ போடுறேன். அப்படியே இன்னும் கீழே போனோம்னா நம்மளோட டே டு டே எக்ஸ்பென்சஸையும் இல்ல நம்மளோட இன்கமையும் ஒரே இடத்துல ட்ராக் பண்ண முடியும். அதாவது நம்ம எவ்வளவு செலவு பண்றோம், என்னென்ன கேட்டகரியில எந்த அளவுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், எதை நம்மளால கட் பண்ண முடியும், நமக்கு வரக்கூடிய இன்கம்ல போதுமான அளவுக்கு நம்ம சேர்க்கிறோமா இல்ல இன்னும் சேர்க்க முடியுமான்னு சொல்லிட்டு எல்லா இன்சைட்ஸுமே இங்க பார்க்க முடியும். சோ லிட்டரலா பர்சனல் ஃபினான்ஸ்ல நீங்க ட்ராக் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே ஒரே இடத்துல ட்ராக் பண்ண முடியும். அதாவது நம்மளோட வெல்த் எப்படி இருக்கு, நம்மளோட கோல்ஸோ இல்ல அலோகேஷனோ எப்படி பிளான் பண்ணலாம், டே டு டே நம்மளோட மணியோ இல்ல கேஷ் ஃப்ளோவோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா செக்மெண்ட்டையும் கிளியரா ட்ராக் பண்றது மட்டும் இல்லாம அதுல இருந்து இன்சைட்ஸும் எடுத்துட்டு போக முடியும். அதுவும் மேனுவலா எக்ஸெல்லையோ இல்ல கூகுள் ஷீட்லயோ இல்லாம கிளியரா விஷுவலா டேட்டா ஃபுல்லா உங்க கண்ட்ரோல்ல உங்களால ட்ராக் பண்ண முடியும். இந்த ட்ராக்கருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்லயோ இருக்கும், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இன்ஃபேக்ட் இது மொத்தமாவே ஏஐனால பில்ட் பண்ணப்பட்டது. இதை ரிஃபைன் பண்றதும் ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஏதாவது ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னா அது ஏஐ கிட்ட பேசி மட்டுமே என்னால இதை ரிஃபைன் பண்ண முடியுது. இன்ஃபேக்ட் இதை என்ன டூல் வச்சு பண்ண, இந்த ஏஐயை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டீடைல்டா தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணினா இந்த சேனல்ல போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.